கடலூரில் புதுச்சேரிக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, கடலூர் மக்களோட கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? அரசி இன்று நாடு முழுவதும் உலக மகளிர் தினத்தை கொண்டாடி வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரியினுடைய அந்த 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில கிளர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இதற்காக, அதாவது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இன்று திமுக மற்றும் அதிமுக சார்பா புதுச்சேரி மாநிலத்துல பந்த் மற்றும் கடையடைப்புக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று அங்கு கடையடைப்பு மற்றும் பந்த் நடைபெற்று வருவதனால கடலூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடலூரிலிருந்து புதுச்சேரி வழியாக சென்னை செல்லக்கூடிய அரசு பேருந்துகளும் விழுப்புரம் மார்க்கமாக இயக்குவதற்கான ஏற்பாடுகள் போக்குவரத்து துறையின் சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா, மத்திய பேருந்து நிலையம், அதாவது கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் மற்றும் பொதுமக்கள் புதுச்சேரி செல்ல முடியாமல் இருக்கின்றனர். குறிப்பாக கடலூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய, அதாவது புதுச்சேரி எல்லையை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. இங்கு கூட பேருந்துகள் இயக்கப்படாத ஒரு சூழ்நிலையினால மாற்று ஏற்பாடை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. நாடு முழுவதும் இன்று மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிற சூழ்நிலையில அந்த 9 வயது சிறுமிக்கு ஆதரவாகவும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் இந்த பந்த் ஆனது நடைபெறுகிறது. நாடு முழுவதும் இந்த 9 வயது சிறுமிக்காக இந்த போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அரசி. விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.